நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவை பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் சிலுவை பலியானார், பாவத்தை வென்று விட்டார். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின வினேஸ்வரே இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின வினேஸ்வரே இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை பெரியவரே, உலகிலே இருக்கும் அவனை பெரியவர். சொல்லலாம் பலத்த கோட்டை, கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனை ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன்? தேவனை ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன்? அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன்? அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன்? கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உன் கிருபை. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உன் கிருபை. ஆனாதி ஸ்நேகத்தால் இழுத்துக் கொண்டீர், அழைத்து சேர்த்துக் கொண்டீர். ஆனாதி ஸ்நேகத்தால் இழுத்துக் கொண்டீர், அழைத்து சேர்த்துக் கொண்டீர். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நம்ம பார்ப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனே,
இந்த நல்ல அருமையான இந்த கால வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளின் இந்த கால வேளையில் உம்மை நோக்கி பார்க்கும்படிக்கு, உம்மை துதித்து ஆராதிக்க ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, இந்த கால வேளையில் என்ன தேவைகளோடு கூட, என்ன வாஞ்சைகளோடு கூட உம்முடைய ஜனங்கள் வந்திருக்கிறார்களோ அது எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிகிற எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் எங்களை எல்லாரையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் இந்த கால வேளையில் மெய்யாலுமே நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய மகா பெரிதான இந்த பிரசன்னம் ஆண்டவரே இந்த ஆலயம் முழுவதிலும் நிரப்பப்பட்டிருக்கிறபடினால் உமக்கு நாங்கள் நன்றியோடு கூட எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் துதித்து ஆராதிக்க நாங்கள் காத்திருக்கிறோம். தகப்பனே ஆண்டவரே, எங்கள் துதிகளின் மத்தியில் வாசம் செய்ய விரும்புகிற கர்த்தர் இன்றைக்கு எங்களுக்குள்ளே வாசம் செய்யும்படிக்கு நீர் இறங்கி வந்திருக்கிறபடினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கரம் ஆண்டவரே அப்பா உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்ப வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். வரக்கூடிய ஒவ்வொருவரையும் கர்த்தர் துரிதமாய் இந்த கால வேளையில் நீர் அழைத்து வரும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, நாங்கள் பாடுகிற பாடல்கள், ஆராதனை ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தை எல்லாவற்றிலும் ஆண்டவரே இன்றைக்கு கர்த்தர் எங்களை நிறைவாய் நிரப்ப வல்லமை உள்ளவராய் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதோ என் தேவனாகிய கர்த்தர் இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிறவர். இன்றைக்கு இதோ எங்கள் ஜனத்துக்குள்ளே என் தேவன் பெரிய காரியங்களை செய்யும்படிக்கு இந்த கால வேளையில் எல்லாரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மத்தியில் நீர் உயர்ந்திருப்பீராக, எங்கள் மத்தியில் எங்கள் தேவன் பெரியவராய் இருப்பீராக. நாங்கள் துதிக்க துதிக்க என் தேவனாகிய கர்த்தாவே, இன்றைக்கு இந்த அலங்கங்கள் எல்லாம் அசையத்தக்கதாய் கர்த்தர் எங்கள் மத்தியிலே நீர் இறங்கி வந்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை ஒன்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த இடத்திலே இன்றைக்கு உம்முடைய ஜனத்திற்கு விடுதலையை கர்த்தர் நீர் வைத்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நீர் ஆளுகை செய்து நடத்துங்க. உங்க சமூகத்தில் எங்களை எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறேன். நீரே உயர்ந்திருப்பீராக, எங்கள் துதிகளில் நீரே மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. சபையார் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாக மனதோட கூட நாம் கர்த்தரை துதித்து ஆராதிப்போம். ஐசாயா 54:10 இப்படி சொல்கிறது, மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமல், என் சமாதானம் அதன் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமலும் இருக்கும். அந்த சமாதானத்தின் உடன்படிக்கை ஆண்டவர் நம்மளுக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும்
கிருபை, அவர் இரக்கம் எப்பொழுதுமே நம்மளோடவே இருக்கும். ஆமென். அந்த ஆண்டவரை தான் நம்ம பார்த்து ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா சொல்லலாமா? பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, என் தேவனால எல்லாம் கூடும்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேளுங்க. கரங்களை தட்டி அடுத்த பாடலை பாடலாம். கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும்.
அப்படியே நம்ம எல்லாருமே எழுந்து நின்று நம்ம அடுத்த பாடலை நம்ம பாட போறோம். அவரை பார்த்து நம்ம என்ன சொல்ல போறோம்னா, இயேசுவே நீரே பெரியவர், உங்களை போல வேற தெய்வம் இல்லைன்னு சொல்ல எவ்வளவு பேர் தயாரா இருக்கீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீரே பெரியவர், நீர் ஒருவர், நீரே பெரியவர்.
அவர் மிகவும் பெரிய கர்த்தர். ஹல்லேலூயா. அவருக்கு நிகரே இல்லை. ஆமென். அவர் இந்த இடத்துல வந்தால் சூழ்நிலைகள் அப்படியே மாறிவிடுமா? அப்படியே நம்ம எப்பேற்பட்ட சூழ்நிலையில இந்த இடத்துல வந்து இருந்தாலும் அந்த சூழ்நிலையை நீங்க நினைத்து பார்க்காமல், I would like to encourage you to look up to Jesus. ஆண்டவரை பார்த்து ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. ஆண்டவர்கிட்ட உங்க சூழ்நிலைகள் எவ்வளவு பெருசுன்னு சொல்ல தேவையில்லை. சூழ்நிலையை பார்த்து சொல்ல ஆரம்பிங்க, உங்க ஆண்டவர் எவ்வளவு பெரிதான கர்த்தர் என்று. அப்படியே ஆண்டவரை துதிக்க 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 எப்பேற்பட்ட நிலையில நீங்க இருந்தாலும் அந்த நிலை மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். வானசேனைகள் தூதர்
முழுவதும் விழுந்து வணங்கிடும் இணையற்ற வல்ல நாமமே. மரணக்கூறினை ஒழித்து எழுப்பின யூதராஜ சிங்கமே, பாதாளத்தின் திறவுகோலினை கைகளில் உடையவரே, மரணக்கூறினை ஒழித்து எழுப்பின யூதராஜ சிங்கமே, பாதாளத்தின் திறவுகோலினை கைகளில் உடையவரே. ஆழ்கை செய்யும்படியாக முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே, எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரே. முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே, எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரே. உங்களையே நாங்க துதிக்க விரும்புகிறோம். அப்படியே வாய்களை திறந்து ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கலாமா சொல்லுங்க. ஆண்டவரை போற்ற ஆரம்பிங்க. வாய்களை திறந்து let praises come out of our mouths. இயேசுவே உங்களை துதிக்கிறோம். இயேசுவே உங்களை ஆராதிக்கிறோம். இயேசுவே உங்களை மகிமைப்படுத்துகிறோம். Yes, Lord, we worship your name on high. We glorify your name. We magnify your name, Jesus. Yes, Lord, there is none like you, Jesus. அப்பா, இந்த இடத்துல நீங்க இறங்கி வந்து வாசம் செய்யும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இதுவே உங்களுடைய வாசஸ்தலமாக மாறட்டும் அப்பா. இங்க இருக்கிற ஒவ்வொரு பேரும் கர்த்தாவே நாங்க உங்களுடைய வாசஸ்தலமாக கர்த்தாவே மாறும்படியாக ஒரு மாற்றத்தை எங்களுக்குள்ள நீங்க கொண்டு வாருங்க ஆண்டவரே. Yes, Jesus. Yes, ஆண்டவரே. சொல்லலாமா? சேனைகளின் கர்த்தர், எல்லா கரங்களும் வானத்துக்கு நேராக அப்படியே உயரட்டும். ஆண்டவரை பாட்டு சொல்ல ஆரம்பிங்க சபையே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர்,
worship, church. God is enjoying your worship. Continue to worship. Let's give our best to Jesus. Let's give our best to Jesus, church. Let's give our best of the clap offering to Him. Lord, அப்பா, எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா ஸ்தோத்திரங்களும் உங்களுக்கே நாங்கள் செலுத்துகிறோம்ப்பா. இந்த இடத்துல நீங்க வந்திருக்கிறீர், அதுக்காக உங்களுக்கு நன்றி. ஒவ்வொரு பேரையும் நீங்க தொட்டிருக்கிறீர், அதுக்காக உங்களுக்கு நன்றி இயேசுப்பா. இனிமேல் நடக்க போற ஒவ்வொரு செஷன்ஸ்லயும் நீங்க எங்க கூட இருந்து எங்களை வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தாசன் மூலமாக எங்க கூட நீங்க பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாத்தையும் உங்களுடைய கருத்துல நாங்கள் தருகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, சபையாக சேர்ந்து. ஆமென், ஆமென், ஹalleluya.